வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபெல்டரில் உள்ள எல்லா மாடல் FTTH பற்றியும் ஒரு வீடியோ வந்து போட சொன்னார். அவருக்காண்டியே தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். என்ன எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணதுக்கு நமக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது வந்து சென்னை எக்ஸ்போ போகும்போது இந்த 3 மாடலுமே வாங்கியிருந்தோம். ஃபெல்டரில் உள்ள FTTH இது வந்து பெங்களூரில் உள்ள காஸ்மிக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம். இந்த 3 டைப்பும் இது வந்து எல்லாமே ஃபெல்டர் கம்பெனியோட ப்ராடக்ட் தான். எப்படி வந்து அவுட்புட் கொடுக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். அதை லைவாகவே பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் பவர் வந்து எடுத்துக்கிடுவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அவுட் FTTHல கொடுத்து அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து -4 வந்து TCCLோட EDFS சிக்னல் தான். எவ்வளோ அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, 66 39.3 MER வந்து வருது. ஓகே, இதே ஆப்டிக்கல் பவரை அப்படியே எடுத்து அடுத்து 2 அவுட் FTTHல கொடுப்போம். ஓகே, இதில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். $58 38 வருது. அடுத்த அவுட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அடுத்த அவுட்லேயும் 57.37 வருது. ஃபஸ்ட்டு அவுட்புட் வராமல் இருந்தது, மறுபடியும் திடீர்னு வந்திருக்கு. எப்படி? ஓகே, இதோட ஃபஸ்ட் அவுட் என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய், இந்த பீஸில் வந்து ஏதோ ஃபால்ட் இருக்குது. என்னன்னு இருங்க, ஃபஸ்ட்டு சிக்னல் வராமல் இருந்தது, இப்போ தட்டினோடனே மறுபடியும் சிக்னல் வரல. சிக்னல் வந்து ஐயோ அதுக்குள்ள போற ஓவராய் வரதுக்கிருச்சு. எந்திரிமா. ஏய், ஓகே, இதை லாஸ்ட்டாக மாட்டி ஓட்டையும் செக் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ 3 அவுட்டை செக் பண்ணுவோம். மூணாவது அவுட்டில் கொடுத்துருக்கோம். மூணாவது அவுட்டில் வெறும் 41.31 தான் வருது. ரொம்ப கம்மியாக வருது. சரி, ரெண்டாவது அவுட்டில் பார்ப்போம். ரெண்டாவது அவுட்டில் ஓகே 63.38.2 MER வருது. ஃபஸ்ட் அவுட்டில் பார்ப்போம். அதே 64.38 வருது. ரெண்டாவதில் 63.38 வருது. மூணாவதில் 41.31 தான் வருது. அடப்பா, இதுக்குள்ளே புதுசுலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 அவுட்டு ஒழுங்காக அழைச்சிது, 3ஆவது அவுட்டு ஒழுங்காக அழைச்சியில். இது வந்து சென்னையில் எக்ஸ்போ நடக்கும்போது அங்கே வச்சு வாங்கினது. புது பீஸ் தான், பாக்ஸில் கூட போட்டிருக்கு. மேனுஃபேக்சரிங் டேட்டு 15 ஜூன் 2023. அதாவது எக்ஸ்போவில் இந்த மாடல், அதாவது ஒரு ஃபெல்டரில் உள்ள கமாண்ட் வந்து அவர் போட்டு கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு மேலே இருக்கும். இருந்தாலும் சென்னை எக்ஸ்போ போகும்போது ஞாபகமாக அந்த ஃபெல்டரில் உள்ள எல்லா மாடல் FTTH இந்த 3 டைப்பாக அப்போ வாங்கியிருந்தோம். இதில் சிங்கிள் அவுட்டு நல்லா இருக்குது. ரெண்டாவது அவுட்டு ஃபஸ்ட்டே வேலை செய்யாமல் இருந்த மாதிரி திடீர்னு கட்டாயி வந்த மாதிரி இருந்துச்சு. 2 தட்டுக்குள்ளே இப்போ மொத்தத்துக்கு வேலை செய்யலை. இதில் 2 அவுட்டு நல்லா இருக்குது, 1 அவுட்டு கம்ப்ளைண்ட்டு. புதுசுலேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சரி, மீதி உள்ள 3 மாடலையும் செக் பண்ணி பார்ப்போம். ஃபெல்டர் கம்பெனி யார்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பூரா ஆவாத பொருளாக கிடச்சிருக்கு போலுக்க. ஓகே, இதோட அவுட்புட்டை பார்ப்போம். இந்த சிங்கிள் அவுட் FTTH ஓகே, இது 61.38 MER வந்து வருது. வீடியோ வந்து கட் இல்லாமல் தொடர்ச்சியாக தான் எடுத்திருக்கோம். எதனாலன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா இது வந்து லைவாக செக் பண்ணுது அப்படின்னு காட்டுறதுக்காண்டி தான்.
ஓகே, இது வந்து U30 வந்து 60 38 இருக்குது. ஒரு டம்மி லோடரை போட்டு அவுட்புட் குறையுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, டம்மியாக 75 ஓம்ஸ் கொடுக்கும்போது வெறும் ஒரு லெவல் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாடல் வந்து கட்டாயம் நல்லா இருக்குது. ஓகே, இப்போ 4 அவுட்டில் கொடுத்து பார்ப்போம். ஒரு 60 38 வருது. 61 38 61 38 61 38. ஓகே, இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வரிசையாக டம்மி கொடுப்போம். அவுட்புட் வந்து குறையுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டம்மி வந்து கொடுத்துருக்கோம். 2 லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ அழுத்த 75 ஓம்ஸ் லோடு டம்மி கொடுத்துருக்கோம். மறுபடியும் 2 லெவல் குறைஞ்சிருக்கு. எம்இஆர் 1 குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அவுட்புட்டு கொடுக்க இது வந்து பவர்லெஸ் அப்படிங்கிறனால அவுட்புட் வந்து கஸ்டமர் ரெண்டுக்கு நம்ம எடுக்க மாதிரி இது வந்து லோடு கொடுத்துருக்கோம். கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 லெவல் வரை குறைஞ்சிருக்கு. எம்இஆர் ஒரு 1.2 வந்து குறைஞ்சிருக்கு. பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இல்லைனாலும் இந்த FTTHஐ கம்பேர் பண்ணும்போது கட்டாயம் இந்த FTTH நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த FTTH வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே செக் பண்ணலை. எப்போவுமே எல்லா பொருளையும் செக் பண்ணுவோம். ஆனால் எக்ஸ்போ போய்ட்டு வந்தோடனே அடுத்து நமக்கு வேலை இருந்ததுனால இது எதுவுமே செக் பண்ணலை. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது வந்து தெரியுது. இவ்வளோத்துக்கும் புது பீஸ் தான். நம்ம வந்து அதை வந்து யூஸே பண்ணலை. அப்படி பாக்ஸோடு தான் இருந்தது. இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுதோம். ஆனால் இதோட ரிசல்ட் வந்து இப்போவுமே இப்படி இருக்குது. ஓகே, இப்போ வந்து திருப்பி அந்த 2 FTTH வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இல்லை, ஒர்க் வந்து ஆகலை. ஸோ காசு வந்து வம்பா போச்சு இந்த FTTHஐ பொறுத்தளவில். ஒருவேளை ஃபெல்டர் கம்பெனியே யாரும் டூப்ளிகேட் அடிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரில. ஓகே, இது அதே மாதிரி தான். அவுட்டு 3 வந்து கம்மியாக இருக்குது. மொதல் 2ம் கூட தான் இருக்குது. ஓகே, இதில் 2வது அவுட்டில் டம்மி போட்டு பார்ப்போம் இது வந்து குறையுதா அப்படிங்கிறத. இந்த ப்ராடக்ட் இந்த மாடல் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. என்னென்னுங்க, டம்மி போடும்போது மொத்தத்துக்கே டக்குன்னு எம்இஆர் லெவல்லாம் வந்து உட்காருது. 2 டம்மி போட்டோடனே மொத்தத்துக்கே 48 31 தான் இந்த அவுட்லேயே வருது. ஃபெல்டரில் ஆனால் இந்த மாடல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் இந்த மாடலில் அதை கம்பேர் பண்ணும்போது கட்டாயம் நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து ஃபெல்டரில் வந்து இந்த டைப் வந்து இவ்வளோ மோசமாக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து இது நம்ம கஸ்டமர் எண்ட்லேருந்து கலத்திட்டு வந்தோம். இது வந்து ஒரு 10-20 நாளைக்கு முன்னே கலத்திட்டு வந்தது வீடியோ மேக் பண்ணணுங்கக்காண்டி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அவங்க வீட்டில் வந்து 2 வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருந்தோம். ஒரே வீட்டில் மாடிக்கும் கீழேயும். இப்போ வர ஓடிட்டு தான் இருந்தது. நம்ம வீடியோ மேக் பண்ணணுங்கக்காண்டி தான் ஓப்பன் ஃபைபரில் உள்ள 2 அவுட் FTTHஐ போட்டு அதுக்கு பதில் இந்த FTTHஐ கலத்திட்டு வந்தோம். இதுவும் ஃபெல்டர் பிராண்டில் உள்ளது தான். ஆனால் இது ஓடிட்டு தான் இருந்தது. ஸோ சேம் மாடல் தான்னாலும் இது வந்து புதுசுலேயே கம்ப்ளைண்ட்டு. புதுசுலன்னா வாங்கி யூஸே பண்ணலை. அதான் லைனில் கூட போடலை, அப்படியே ரூம்லேயே இருந்தது. இப்போ வீடியோ மேக் பண்ணும்போது எடுத்து பார்த்தா ஒர்க் ஆகலை. இதோட கிளாம்பு கூட அப்படியே உள்ளே கிடக்கு. ஸோ இந்த மாதிரி FTTHலாம் வாங்கும்போது வந்து ஆப்ரேட்டர் வந்து பார்த்து நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்குங்க. இல்லை மற்ற யாராவது ஃபீல்டில் யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்க. ஃபைனலாக இந்த வீடியோட ரிசல்ட் என்னென்னா, சிங்கிள் அவுட் FTTH வந்து மற்ற கம்பெனி என்ன ரிசல்ட் கொடுக்குமோ அதே ரிசல்ட் தான் கொடுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்குது. அடுத்து 2 அவுட் FTTH இந்த மாடல் வந்து நம்ம எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்னு செக் பண்ணதுக்கே இது வேலை செய்யலை. ஃபஸ்ட்டு அவுட்புட் இருந்தது, இந்த அவுட்டில் கொடுக்கும்போது டக்குன்னு கட்டாயம் இந்த மாதிரி இருந்தது. ஒரு தட்டு தட்டணும், அதுக்குள்ளே மொத்தத்துக்கு வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதுக்கடுத்து 3 அவுட் FTTHயில் இந்த ஒரு அவுட்டில் அவுட்புட்டே கம்மியாக இருந்தது, இந்த 2 அவுட்புட்டில் வந்தது. ஆனால் இந்த அவுட்புட்டில் நம்ம மீட்டரில் செக் பண்ணி வச்சுக்கிட்டு டம்மியாக வெளியே அவுட்புட் லோடு கொடுக்கும்போது மொத்தத்துக்கே உட்காந்துருது. ஸோ இதை லைனில் போட்டாலும் ஓடாது. ஸோ இந்த 2ம் மொத்தத்துக்கே ஃபெயிலியர் தான். அதுக்கடுத்து இது வந்து நம்ம லைனில் இருந்து கலத்திட்டு இருந்தது. எதனால் நான் லைன்லேருந்து கலத்திட்டு இருந்தோம்னா, இந்த 2க்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கா என்ன? இது வந்து ரெகுலர் டைப்பு, இது வந்து 1550 ஃபில்டரு. ஸோ ஏதாவது வித்தியாசம் இருக்கா அதை பார்ப்போமே அப்படின்னு நினச்சி கலத்திட்டு வந்தோம். ஆனால் இந்த 2 அவுட் FTTH கூட வேலை செய்யும்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் கையோட பார்த்துருவோம்.
ஏன்னா இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்த FTTH தான், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த FTTH வந்து நம்ம லைன்லேருந்து கஸ்டமர்லேருந்து கலத்திட்டு வந்தது, அது கூட ஒர்க் ஆக தான் செய்யுது. 57 37 MAR வருது, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்ன உள்ள பீஸு. அது இன்னே வர ஓடிட்டு தான் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபெல்டரில் உள்ள பிராண்டில் எல்லா FTTHோட ஒரு அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு ஒரு வீடியோ வேணும்னு கேட்டிருந்தாரு. அவருக்காண்டி தான் நம்ம பொருள் வாங்கி இதை வந்து நம்ம வீடியோவை மேக் பண்ணியிருக்குமே தவிர நம்ம இதை வந்து ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணலை. அதாவது இப்போ அந்த சென்னை எக்ஸ்போவில் வாங்கிட்டு வந்ததே இன்றைக்கி தான் நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு லைவாக தான் இதோட ரிசல்ட் வந்து காட்டுதேன். மற்றபடி இதை ஃபீல்டில் போட்டு இவ்வளோ நாளாக ஓடுது வைக்கி அப்படி இப்படின்னு நம்ம அதோட ரிசல்ட் வந்து கட்டாயம் சொல்ல முடியாது. அதனால் வேறு யாராவது ஃபீல்டில் யூஸ் பண்ணவங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் கமெண்டில் இந்த சோப்பு கலர் FTTH யூஸ் பண்ணுறவங்க நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, இல்லை உங்களுக்கும் இதே பிரச்சனை வந்துதாங்கிறத கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கமெண்டில் போடுங்க. நான் யூஸ் பண்ணல ஃபீல்டில் இந்த கருப்பு கலர் நல்லாயிருக்கு. அப்போவுமே நிறைய பீஸ்லாம் யூஸ் பண்ணல, அதிகபட்சம் 1 இல்லை 2. அப்பவும் ஃபெல்டர் கம்பெனின்னு அந்த நேரம் கேட்டு வாங்கலை. அந்த நேரம் கடையில் என்ன இருந்ததோ அதை வாங்கி போட்டோம், அது ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த 2 அவுட் FTTHக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி லைவாக காட்டும் அப்படிங்கிறக்காண்டி இதை கஸ்டமர்லேருந்து எடுத்து வந்தேன். ஆனால் இது நமக்கே சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இது மொத்தத்துக்கே வேலை செய்யலை. ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதே தெரியலை. இந்த இது நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஆரம்பத்தில் உள்ளது. இப்போ வர பீஸ் வந்து இப்படி தான் இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்துக்கிடுங்க. இதோட மேனுஃபேக்சரிங் தேதி வந்து 15 ஜூன் 2023. சென்னை எக்ஸ்போவில் வச்சு நம்ம வாங்கின தேதி வந்து 23 ஜூனு, அதாவது 459க்கு வாங்கியிருக்கோம். அதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். 1550ல் 2 FTTH வந்து 175 ரூபா. அதே இதில் 3 FTTH வந்து 200 ரூபா. இதில் வந்து இது வந்து எக்ஸ்போவோட ஸ்பெஷல் ரேட்டு. ஸோ நமக்கு இந்த 375 ரூபா வந்து டோட்டலாக லாஸ் தான். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு அவுட்புட் ரிசல்ட்டு MAR எவ்வளோ வருதுங்கிறதான் வீடியோவை தவிர்த்து, மற்றபடி இது வந்து லாங் டர்மாக நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து வீடியோவை போடலை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மற்ற ஆப்ரேட்டர் யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சஜஷன் கேட்டுக்கிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் பிரச்சனை இல்லாமல் ஓடுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபீல்டில் 2 அவுட்டோ 4 அவுட்டோ வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம எதனால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏகப்பட்ட 4 அவுட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ரெகுலராக. ஏகப்பட்ட 4 அவுட்டை செக் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே நமக்கு திருப்தியான ஒரு மாடல் வந்து இன்னும் கிடைக்கல. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சில ஒரு அவுட்டு ஃபெயிலியரு, இல்லை 2 அவுட்டில் அதிகம் வரும், ஒரு அவுட்டில் கம்மியாக வரும், இல்லை MAR லாஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. திருப்தியான ஒரு பொருள் வந்து இல்லை. அதனால தான் இன்னும் நம்ம அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடல. ஏதாவது ஒரு பொருள் வந்து திருப்தியாக அந்த மாதிரி 4 அவுட்டு 4 அவுட்டு 3 அவுட்டில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதே ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.